எல்லாரும் என் உயிர் எங்க அப்பையும் ஆத்த மாதிரி நீங்களாம் இப்போ பார்க்குற டைம் வாதத்துக்கு உண்டானது. ஐயா நான் வாதத்துக்கு பார்த்தேனே உன்ட்ட இப்போ காசு வாங்கினா வாதத்துக்கு தர்ம வைத்தியம் என் சாமி சொல்லியிருக்கு. இந்த மூலிகை மருந்து தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறீங்க பாருங்க. அந்த மூலிகை மருந்து வந்து திருப்பி 1000 பேராக இருந்தாலும் நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு திருப்பி அந்த காசை மிச்சத்தை வந்து புத்துருக்கட்டு பாண்டி அறக்கட்டில் சார்பாக மதிய சாப்பாடு 3 நேரம் டீ என் சாமி சொல்லிருச்சு. அதை அப்படியே உங்களுக்கு தான் செலவழிக்கிறேன். நான் கட்டுக்கட்டுறேன் பாருங்க. அதில் தான் சாப்பிட்றது, எனக்கு துணி மருந்து வாங்குறது. சரிங்களா? கையை தூக்குங்க யாருடையும். இந்த மாதிரி தூக்கி எவ்வளோ நாள் ஆச்சு? 6 மாசத்துக்கு இந்த மாதிரி ஃப்ரீயா தூக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மரத்தை போயிருந்தது. தூக்கம் வந்துருச்சா? காரியத்தை ஜெயிச்சுட்டு போனேன். ஐயா நீங்க இந்த மாதிரி தொட்டி எவ்வளோ நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சுங்க. ரைட்டு. இங்க இருக்காடு ஃபுல்லாக வாதம் சம்பந்தப்படுது. ஐயா சாமி பார்வையில் நிற்கப்படாது. அங்கே போனேன். இப்போ இருக்கிறது எல்லாமே வாதம் சம்பந்தப்பட்டதுக்கு. வாதம் சம்பந்தப்பட்டது 12:30 மணிக்கு மேலே பார்ப்பேன். இவளை முடிச்சதுக்கு அப்புறம் டோக்கனை பார்ப்பேன். காலையில் ஒரு 10-20 டோக்கன் பார்த்துட்டேன். இப்போ இவளுக்கு இந்த சேவை செய்யணும். ஐயா இது வாதம் சம்பந்தப்பட்டதுக்கு என்னுடைய வர்மா கலை பண்ணி என் மூலிகை மருந்து தேய்ச்சதுக்கு ஆட்டையா காசு வாங்கிக்கணும்னா கரெக்டா சொல்லணும். ஏன்னா நீங்களாம் வந்து நிமித்தம் பார்க்க வரிய பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த வாத கணக்குக்கு உள்ளது மக்களுக்கு மதிய சாப்பாடு 3 நேரம் டீ. இது வந்து என் சாமி சொன்ன கணக்கு. அதனால வாதம் உள்ளால் மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கணும். வாதம் உள்ளாதால அங்கிட்டு போயிடணும். அப்புறம் இவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் 20க்கு மேலே நம்பர் இருக்குன்னு அதை பார்ப்பேன். சரிங்களா? ஒத்துழைக்க முடியுமா? ஒத்துழைக்க முடியுமாயா? சரி, உங்களை நான் காப்பாற்றுறேன். சரி சரி ஐயா. அதே மாதிரி இடம் தெரியாமல் மறுவிரிய சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி திருப்பத்தூர் வழியாக வரலாம். காரைக்குடி திருப்பத்தூர் வழியாக இங்கிட்டு கொட்டாம்பட்டி வழியாக வந்தீங்கன்னா மெட்ராஸு திருச்சி ராமேஸ்வரம் இப்படி வரலாம். பரமக்குடிலாம் பொன்னமரா வழியாக வந்தீங்கன்னா புதுக்கோட்டை அப்படி வந்தீங்கன்னா பொன்னமரா வழியாக வரலாம். யாராக இருந்தாலும் காலையில் டோக்கன் வாங்க. நாளைக்கு வேலைக்கு பார்க்குறதுக்கு காலையில் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. நாளான்னைக்கு பார்க்குறதுக்கு அடுத்த நாள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இன்னைக்கு வாங்குறவங்க நாளைக்கு வைத்தியம், நாளைக்கு வாங்குறவங்க நாளான்னைக்கு வைத்தியம். இந்த வாதத்துக்கு டோக்கன் இல்லை. அவருக்கு வந்து என் சாமி தர்ம வைத்தியம் பார்க்க சொல்லிடுச்சு. அதைத்தான் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி என் கை உடனும் காத்திருக்காளுக்கு வலிச்சு விட்டு போச்சு விடுறேன். கட்டுக்கட்டுறாரு ஒரு நாளைக்கு 70 பேருக்கு மேலே பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த வாதத்தால் சமாளிக்கிறதுக்கே எனக்கு 4 மணி நேரம் பிடிக்குது. அதனால் எல்லாரும் ஒத்துழைச்சி வாங்க. பாண்டியானா ஆமான்னு ஏமாத்திடுவாங்க. முகப்பதிவோட ஒன்று பண்ணி போட்டிருக்கேன். பார்த்துக்கங்க, ஏமாந்துட வேடாம். நிறையா பேர் ஏமாந்து மறுபடியும் நீங்கள் பார்த்துட்டாங்க. டோக்கன் வாங்குறது இன்னைக்கு வாங்கிட்டா நாளைக்கு பார்க்குறதுக்கு. நாளைக்கு வர்றாரு காலையில் வந்து வாங்கிட்டு நாளான்னைக்கு பார்க்க வாங்க. பாண்டி சிங்கமனாரி புத்துருக்கட்டு பாண்டி சேவமூர்த்தி அருள் பெற்றாரு. நான் பார்க்குற பார்வைக்கே சௌரியமானம் நினைக்கிறாரு. தயவு செய்து எனக்கு ஒத்துழைச்சு நல்ல மனிதர்கள் மட்டும் வாங்க. இந்த மண்டக்கணா, இந்த சவுடாலு, நான் பெரியாளு, நீ பெரியாளு, அகந்தாதான் என்னை பார்க்க வேண்டாம். ஏழை எளிய உள்ள என்ற வாங்க. ஐயா எல்லா என் நண்பர்களுக்கும் என் உயிர் மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாதம் சம்பந்தப்பட்டாலும் வாதத்தை தூக்கிட்டு வந்துட வேண்டாம். வாதத்துக்குள்ள மருந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு நீங்கள் 2 நேரம் நல்லா உருவி நல்லா 2 நேரம் இந்த கை சுருண்டிருக்கும். அந்த கையெல்லாம் இழுத்து நீவி விட்டு காலையில் ஒருக்கா மதியம் ஒருக்கா சாயந்தரமாக ஒரு 4 மணி போல் சுடுதண்ணில் குளிப்பாட்டுங்க. இந்த கை கால் வீங்கியிருக்கு, வெரிக்கோஸாக இருக்குது, சவ்வு வீங்கி போயிருக்கு, ஊதி இருக்குது, கழுத்து வலிக்குது, நரம்பு வலிக்குது, சுழுக்காக இருக்குது, ரத்தக்கட்டாக இருக்குது. இது எல்லாருமே இந்த புத்துருக்கட்டு பாண்டி மூலிகை எண்ணெயை வாங்கி போய் தேய்ச்சிக்கோங்க. இந்த எலும்பு முறிஞ்சிருக்கு, எனக்கு வந்து கீழே விழுந்தாலும் அந்த உருளை இந்த இடம் உடஞ்சிருச்சு, எனக்கு தோள்பட்டை உடஞ்சிருக்கு, கை உடஞ்சிருக்கு, இப்படி எல்லாம் நம்பர் டோக்கன் படி டோக்கனை வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 70 பேருக்கு என்னால் சேவை செய்ய முடியும். கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேருக்கு தக்கன எங்களுடைய மூலிகை மருந்தை தயார் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த வாதத்தாலேயே தயவு செய்து சொல்கிறேன், தூக்கிக்கிட்டு வந்து செலவழிக்காதீங்க. வீட்டிலே வச்சு தேங்க. வீட்டாள் வாங்க, வீட்டாள் வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு வந்து வாதம் ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஆகாது. இருக்கிற வாதத்தை குறைக்கும். மறு கைக்கு வரவிடாது. இந்த கை சுருண்டதான் லூஸாக இருக்கும். இந்த வாதத்தினால வலிக்குது பாருங்க, அந்த வலியை வந்து குறைக்கும். இது தேய்ச்சதுனால மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு எந்திரிச்சு போகிறவங்கலாம் சும்மா அதை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 250 வீடியோ போட்டிருக்கேன். 250 வீடியோலையும் சொல்லியிருக்கேன். வாதத்தால் தூக்கிட்டு வராதியா. எங்களுடைய மூலிகைன்னே தேய்ங்க. அவங்களுக்கு மறுவாதம் வரவிடாது.
மறு ஸ்ட்ரோக்கு வராது. இருக்கிற நரம்பை லூஸ் ஆகும், நரம்பு பலம் கொடுக்கும். நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இந்த மருந்தை தேய்ச்சிட்டு வாங்க. மாத்திரை உரையெல்லாம் நுப்பாட்ட வேண்டாம், போட்டுக்கிட்டு இந்த மருந்தை தேய்ச்சிட்டு வாங்க. மற்றபடி என்னை வந்து பார்த்தோன்னே அந்த எண்ணெயை வாங்கிட்டு போனால் பழைய நிலைமைக்கு போகிறலாம் சும்மா அதை நானும் இல்லை, ஆண்டவனே என்னால் சொல்ல முடியாது. மறுவாதத்தை வரவிடாமல் என்னால் தடுக்க முடியும், அந்த கையால் வலியை குறைக்க முடியும். இதை விட என்ன மக்களை வேணும் சொல்லுங்கய்யா? எலும்பு முறிஞ்சால் மட்டும் வாங்க. இந்த இடுப்பு வலி இருக்குது, எனக்கு ரொம்ப நாளாக இடுப்பு சப்பு வலி இருக்குதுங்கய்யா சொல்லணுங்கய்யா. தயவுசெய்து இன்றைக்கி உள்ளாலாம் எல்லாருமே இந்த வாதத்தாளுகள்லாம் என்னை தொந்தரவே பண்ணல. நாங்கள் சொன்னோன்னே எல்லாருமே மூலிகை மருந்தை வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் தேய்க்கிறாங்க. இந்த எலும்பு முறிஞ்ச சம்மந்தப்பட்ட மட்டும், அதே மாதிரி நாள்பட்ட சுழுக்காக இருக்குது, ரத்த கட்டாக இருக்குது, வெரிகோஸ் இருக்குது, கழுத்து டெம்பராகவே இருக்குது. இப்படி மாதிரி ஆள்லாம் இங்கே வந்து என்னைய பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய மூலிகை மருந்தை வாங்கிட்டு போயிட்டு நல்லா உரசி தேய்ங்க, நல்லா 1க்கு 2 நேரம் தேய்ங்க. தேய்ச்சிட்டு சுடுதண்ணில் உப்போடி போட்டு எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ தண்ணியை வச்சு சதன்னு ஒத்தனம் கொடுங்க. இந்த டெம்பர்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வலிக்குது எங்களுக்கு வந்துன்னா டோக்கன் படி வந்து என்னைக்குன்னு கேட்டு கட்டிக்கிட்டு போடுங்க. இதை தவிர உங்களுக்கு நான் மக்கள் சேவை இந்த மருந்தை நான் தயார் பண்ணி கொடுக்குறோம்னா என்னை நிம்மதியாக தயார் பண்ண விடுங்க. இந்த வாதத்தாளுகள்லாம் பாவம் இருங்கண்ணே, வாதத்தாளுகள்லாம் பாவம் தூக்கிட்டு வந்து சாமின்ட்டு வர்றா. ஐயா நான் மருந்து தான் தயார் பண்ணி தர முடியும். உங்களோட வீட்டுக்காரருக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ மருந்தை நீங்கள் தான் தேய்ச்சி அவங்கள குணப்படுத்தி கொண்டாடணும். நான் சொல்லி சரியா தப்பாயா? இதில் ஏதாவது தப்பு இருக்கா? நான் சொல்றியா? அதனால தயவு செய்து சொல்கிறேன், வாதம் ஆறும் தூக்கிட்டு வந்துடாதீங்க. பெங்களூரு, ஒசூர், கர்நாடகா எல்லா ஊர்லையும் வர்றாங்க. 20 நேரம் 30 நேரம் செலவழிக்கிறாங்க. சாதாரண 2 பாட்டில் வாங்கி கொண்டே வச்சு தேய்ங்க. தேய்ச்சிவிட்டு மறுபடியும் வந்து வாங்கிக்கோங்க. மறுவாதம் வராது, இருக்கிற வாதத்தை குறைக்கும். இந்த வெரிகோஸ் இருக்கவெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கிட்டே வாங்க. அந்த வெரிகோஸ் வந்து மறுபடியும் ஏறாது. அந்த இருக்கிற வெரிகோஸ் அப்படியே தான் இருக்கும், மறுபடியும் ஏற விடாது. அதை அப்படியே எண்ணெயை தேய்ச்சி 2 நேரம் தேய்ங்க, இல்லை 1 நேரம் தேய்ங்க. யார் என்ன தேய்ச்சாலும் என்னுடைய மூலியம் இருந்தால் சுடுதண்ணில் உப்பாடி போட்டு குளிச்சுக்கிட்டு கழுவிக்கிட்டு வாங்க. எலும்பு முறிஞ்சாலும் மட்டும் என்னை வந்து பார்த்து டோக்கன் படி கட்டிட்டு போங்க. வாதம் சம்மந்தப்பட்டாலாம் அந்த பக்கம் மருந்து கொடுக்குறாங்க, நாங்கள் மந்திரிச்சு கொடுத்து வச்சுருக்கேன். வாங்கிட்டு போய் டெய்லி தேய்ச்சிக்கிட்டே வாங்க. போயிட்டு வாங்க.